வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஊராட்சி செயலாளர் போஸ்டிங்க்கு நம்ம போன வருஷம் 2025 டிசம்பர் மாதம் அப்ளை பண்ணியிருந்தோம். அதற்கான நேர்காணல் 12ஆம் தேதி நடைபெறுவதா இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல 11ஆம் தேதி ஒரு கேஸ் புக் பண்ணியிருந்தாங்க மதுரை கோர்ட்ல. அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத முக்கிய காரணமா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து எல்லா மாணவர்கள்ட்ட இருந்தும் ரூ. 100 வசூலிச்சிருக்காங்கல்ல. அதாவது நெறைய மாணவர்கள் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து மதிப்பெண் அடிப்படையில் எடுப்போம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, குறைந்த மதிப்பெண் உள்ள மாணவர்களுக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து ஒரு ஏமாற்றக்கூடிய வேலை. அதுவும் இல்லாம எல்லாரையும் நேர்காணலுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு தான் போட்டிருந்தீங்க முதல்ல. அப்புறமா தான் நீங்க 1:5 அப்படின்னு மாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப அப்பட்டமான ஒரு வழிப்பறி செயல் மாரி உள்ளது. இது வந்து நாங்க இந்த எக்ஸாம்க்கு இந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சிட்ட குடுத்தே எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணியிருக்கலாம். நேர்காணலுக்கு இல்லன்னா எல்லாரையும் அழைச்சிருக்கணும். அது எப்படி 1:5ன்னு மட்டும் அழைப்பீங்க? அப்ப அண்ணா அழைக்கக்கூடிய 5 பேருக்கு மட்டும் நீங்க ரூ. 100 வசூல் பண்ணிக்கிட்டு, மத்தவங்களோட காச ரீஃபண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து மதுரை கிளையில நடந்துட்டு நேற்று கூட 4ஆம் தேதி ஹியரிங் வந்துச்சு. அப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த கேஸ் பாருங்க 12ஆம் தேதி ஃபர்ஸ்ட்டு ஹியரிங் போட்டிருக்காங்க. அடுத்து நியூ இயர் பொறந்ததுக்கு அடுத்து ஜனவரி 12, அடுத்து ஜனவரி 28, பிப்ரவரி 4, பிப்ரவரி 17, பிப்ரவரி 18 அப்புறம் நேற்று நடந்திருக்கு. இப்ப நேற்று நடந்ததுலயுமே 27ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் மார்ச் மாசம் 27ஆம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க. இப்படியே ஏறிங் தான் போயிட்டே இருக்கு. தள்ளுபடி பண்ணிட்டே தான் போவாங்க. சொல்ல போனோம்னா, எலக்ஷன் முடிய வரைக்குமே இது இப்படிதான் இருக்கும். இப்ப ஏப்ரல் மாசம் எலக்ஷன். அதனால வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எலக்ஷன் முடிஞ்சு அடுத்து யாரு பீரியட்ல வராங்க அப்படின்றத பொறுத்து தான் எடுப்பாங்க. ஏன்னா, இதுல வந்து ஊழல் நிறைய நடைபெற்றிருக்கின்றது இது நமக்கே தெரியும் கண்கூடா. ஏன்னா, நம்மளுடைய யூடியூப் நம்ம போட்டிருக்க வீடியோ கீழயே வந்து நெறைய பேர் வந்து இந்த மாரி காசு கட்டியிருக்காங்கன்னுலாம் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து ரூ. 10,00,000 அப்படின்லாம் போட்டிருக்காங்க. கீழ பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க. அதில நீங்க ஷார்ட் லிஸ்ட்ல இருக்கீங்களாட்டான்னு செக் பண்ணிக்கங்க. உள்ள போனீங்கன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டம் கேட்டிருக்கும் ஃபர்ஸ்ட்டு. அத குடுத்ததுக்கு அடுத்து உங்களுடைய கம்யூனல் கேட்டிருக்கும். கம்யூனல்ல எந்த ரேங்க்ல இருக்கீங்கன்றத கேட்கும். அதாவது நீங்க பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்களா? இல்ல விடோவா? இல்ல ஸ்பெஷல் அபிலிட்டி உள்ளவங்களா? இந்த மாரி கேட்டிருக்கும். அதாவது பிசினா பிசில பேக்வர்ட் கிளாஸ்ல என்னென்ன அந்த மாரி கேட்கும். அத குடுத்தீங்கன்னா, கீழ எத்தன வேக்கன்சி நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஷோ பண்ணும். அதுவே ஷோ பண்ணும். மேக்ஸிமம் 1, 2 இந்த மாரி தான் ஷோ பண்ணுது. அந்த அந்த கேஸ்ட்ல இருக்கக்கூடிய வேக்கன்சி. அதுக்கடுத்து அதில கீழ பார்த்தீங்கன்னா, உங்களோட பேர் இருக்கா? அப்படின்றத செக் பண்ணுங்க. அதில செலக்ட் ஆகக்கூடிய 5 பேரோட இதுதான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 1450 வேக்கன்சிக்கான போஸ்டிங் அறிவிக்கப்பட்டது 2025. ஆனா இன்னும் நடந்து முடியல அப்படின்றது தான் இங்க பெரிய ஒரு காமெடி. இது எப்படி சொல்ல போனாலுமே எலக்ஷன் முடிவு நடக்கும். அதனால நீங்க வந்து செலக்ட் ஆகிருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து மறுபடியும் கால்ஃபர் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு. அது எலக்ஷன் முடிஞ்சு தான் பண்ணுவாங்க. அதனால நீங்க அடிக்கடி போய் இந்த வெப்சைட்குள்ள வந்துருச்சா? வரலையா? எப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டிப்ரஷனா இருக்கும். கண்டிப்பா எலக்ஷன் முடிஞ்சு தான் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரிலாக்ஸா இருங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் ஆர்வத்துடன் நான். நன்றி தோழர்.